ஹாய் டியர், டுடே நம்ம பார்க்க ஒரு ஒன் ஷாட்டை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு போனஸ் பார்ட், ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்தேன்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொஃபஸர். ஸோ அந்த ஒன் ஷாட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பார்ட் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அது கொஞ்சம் லாஸ்ட்டில் அர்ஜென்ட்டாக முடித்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. நிஜமாகவே நான் அதை கொஞ்சம் அவசரத்தில் தான் முடித்தேன். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கேட்டதுக்காக ஒரு போனஸ் பார்ட், ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் ஹாப்பி. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட் பார்ட்டில் எதில் முடிச்சிருப்போன்னா, வியூப்பா வந்துட்டு உங்களை அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே தூக்கிட்டு போயிட்டு காட்டில் படுக்க வச்சுருந்துருப்பாரு. ஸோ அவர் பக்கத்துலேயே இருந்திருப்பாரா. ஸோ விடிஞ்சு எந்திரிக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஷாக்காகி கேட்டிருப்பீங்க, இல்லை நீ தான் வந்தங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாரு. ஸோ அப்புறம் வந்துட்டு சடனாக அவ்வளோ ரூடாக இருந்த மனுஷன் திடீர்னு வந்துட்டு கிசலாக பண்ணுறது, தூக்கிட்டு சுற்றுறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வியர்டாக இருந்திருக்கும். ஸோ சடனாக ஒரு லவ் யூ கூட சொல்லியிருந்திருப்பாரு. இது எல்லாமே உங்களுக்கு செம்ம வியர்டாக இருக்குது. அதோட முடிச்சிருந்துருப்போம். ஆனாலும் வந்துட்டு ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்படி உங்களை தூக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்தில் வந்துட்டு டைனிங் டேபிள் இருக்கிறது தெரியாமல் மனசை இடிச்சிட்றாரு. ஸோ இடித்து போத்து 2 பேரும் விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்து ஒரு மாதிரி அவருக்கு செம்ம அடிபட்டுருது. நீங்கள் வந்துட்டு டப்பு எஞ்சிக்கிறீங்க. என்னங்க இது புதுசாக இப்படியெல்லாம் வேறு, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, ஒரு புருஷன் விழுந்து கிடக்குறானே, தூக்கி விடுறாளா, என்ன எப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு, முதல்ல கை கொடுடி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, அச்சச்சோ இருங்க கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல நீட்டுறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. ஒரு விரல நீட்டுறியா, கையை கொடு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் 2 விரல நீட்டுறீங்க. போது பிடிச்சி எஞ்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து பரவாயில்ல, இந்தாங்க 3 விரல் வச்சுக்கோங்க, பிடிச்சி எஞ்சுவாங்க அப்படிங்கிறீங்க. என்னடா இவ இப்படி இருக்கிறா, டேட்டையாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் போலையே, இங்கே பாருவேன் கொஞ்சம் கை கொடுத்தினா எந்திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் என்னது வம்பா போச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே நீட்டுறீங்க. ஸோ இப்போட்டே என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக டக்குன்னு உங்களை பிடிச்சி அப்படியே கை இழுத்துறாரு. ஸோ நீங்கள் பொத்துன்னு போயிட்டு டே மேலே விழுந்துடுறீங்க. உங்களுக்கு வேறு ஷையாக இருக்குது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு, அது எனக்கு பேலன்ஸ் பத்தல வயன், அப்படியே கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. இப்போ தானே கை கொடுத்தேன், நீங்கள் தானே இழுத்தல் அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், எஞ்சிட்டு 2 கையை பிடிச்சி அப்படியே எனக்கு எந்திரிக்க ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாரு. அவர் சும்மா அப்படியே விளையாட்டுக்கு பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் திரும்ப 2 கையை கொடுக்குறீங்க. இப்போ தான் வந்துட்டு அவர் நிஜமாகவே எந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. பட்டு ஃபஸ்ட்டே ஒரு தடவை விழுந்திருப்பார், உங்களை தூக்கி சுற்றிட்டு இருந்திருக்கிறப்போ. அப்போவே சமாளிப்பட்டிருக்கும். ஆனால் அப்போ எதுவும் தெரிவிக்கல. திரும்ப உங்களை பிடிச்சி இழுக்கவும் நீங்கள் மேலே விழுந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு லைட்டாக இடுப்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ ஒரு மாதிரி அவருக்கு எந்திரிக்க முடியல, வலிக்குது. ஸோ அப்படியே எந்திரிக்க முடியாமல், வயன் எனக்கு இங்கே பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அச்சோ என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எப்படி காலேஜ் போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து சரி ஓகே, ஃபஸ்ட் எனக்கு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாரு. ஆனால் அப்படியே செம்மையாக வந்துட்டு ஃப்ராக்சர் ஆனால் எப்படி நடக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கவே முடியல அவரால். அப்படி நீங்கள் தான் பிடிச்சி கொண்டு போய் கைத்தாங்களா சோஃபாவில் உட்கார வைக்கிறீங்க. உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவள் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தா. நாம் தான் ஓவராக தூக்கி சுற்றி இப்படி விழுந்து வாரி உட்காந்துருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு செம்ம சிரிப்பு. நம்ம பாட்டுக்கும் சும்மா தான் இருந்தோம். அவராக அந்த தூக்கி சுற்றி கீழே விழுந்து மறுபடியும் இழுத்து மேலே போட்டுக்கிட்டு, இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அவர் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருந்திருப்பார்ல. ஸோ அதுவும் ஞாபகம் வரவும், அன்றைக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, என் மேலே தப்பே இல்லாமல் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க, என்னால் காலேஜ் கூட போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ இனிமேல் அவர் வந்து பேசவே கூடாது, சரியா வயன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் பாட்டுக்கு போட்டு டப்புன்னு வந்துட்டு கிச்சன்லலாம் விளக்கிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த 2 தானே, சரி ஓகே, பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே அவருக்கு செம்ம வலி, ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு காது கேட்காத மாதிரி இருக்கீங்க. எவ்வளோ பேசியிருப்பான் கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரிவெஞ்ச் மோடுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிற வயன் ரிவெஞ்ச் மோடில் இருக்கிற வயன் தான். ஸோ அப்படியே தான் டைம் போகுது. ஆனால் அந்த மனுஷங்க ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் கண்டுக்கிற மாதிரி இல்லை. சரி இவ கண்டுக்கவே மாட்டா,
என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே இருந்துட்டு சரி நம்ம பேசாமல் ரூம்லேயே போய் படுக்கலாம், இந்த ஹாலில் எவ்வளோ நேரம் இந்த சோஃபாலே கிடக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு கை தாங்கலாம் அந்த ஸ்டெப்போட ஸ்டேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, ஸோ பிடிச்சி ஏறுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை அப்படியே பிடிச்சி அப்படியே மேலே நடந்து போகிறாரு. ஆனால் விதி யாரை விட்டுச்சு? ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதிரி நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிற குக்கர் விசில் வேறு, அதை அவருக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்புகிறப்ப விசில் சத்தம் கேட்கும். ஸோ விசில் சத்தம் கேட்டு கொஞ்சம் இப்படி திரும்புவார். ஸோ திரும்பி பார்க்குறப்போ பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி கால் பரட்டி விடும். ஏற்கனவே இடுப்பு பிடிச்சிருக்கா, ஸோ இப்போ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. என்ன ஆகுதுன்னா அப்படியே கையும் விட்டுறாரு. அப்படியே ஸ்டெப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்டெப்பு தான் ஏறி இருப்பார். ஸோ அங்கேருந்து அப்படியே உருண்டு படப்படன்னு கீழே வந்து அப்படியே டிவி கிட்ட கிடக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டெமார்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கும், ஆனாலும் என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஏதாவது அட்டைப்பெட்டிக்கு இது விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் கிச்சன்லேயே இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. இவர் தான் கத்துறாரு. எதுக்கு கத்துறாரு? ஒரு அட்டைப்பெட்டி விழுந்தால் கூட போய் எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் ரொம்பவே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு அட்டைப்பெட்டி விழுந்தால் கூட எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு கத்திட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அவர் தான் விழுந்து கிடக்குறாரு. ஏண்டி என்னை பார்த்தா உனக்கு அட்டைப்பெட்டி மாதிரி தருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க, அச்சோ நீங்கள் தான் விழுந்துட்டீங்களா, ஏன் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேண்டுதல் வச்சுருக்கேன், 5 ஸ்டெப் ஏறி அதுலேருந்து உருண்டு விழுந்து விளையாடிட்டு இருக்கேன், வேண்டுதல் அப்படிங்கிறாரு. ஓ சரி ஓகே, அப்படின்னா மறுபடியும் போயிட்டு உருண்டு விழுந்து விளையாடுங்க அப்படிங்கிறீங்க. இங்கே டேக கடுப்பாகுது. இவ என்ன ஒரு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு ஒரு மாதிரி கை தாங்களாக பிடிச்சி கொண்டு போய் மேலே வந்துட்டு படுக்க வைக்கிறீங்க. ஸோ ரூமில் படுக்க வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கும் போல், காலும் சேர்த்து அடிபட்டுருச்சு. பார்க்க வேறு பாவமாக இருக்கா. அதுவும் இல்லாமல் காலையிலேருந்து ஒரு மாதிரி கொஞ்சலாக தான் போயிருந்துருக்கு இன்றைக்கி. அதனால் பிள்ளைய கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. என்ன பண்ணுறீங்க? போயிட்டு அந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, ஸோ ஆயில், அதை எடுத்துகிட்டு வந்து சரி ஓகே நானே சரி பண்ணி விடுறேன், எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க சுருக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படிங்கிறீங்க. இதை நீ பண்ணி விடுறியா? அதெல்லாம் ஆகாது, டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாரு. டாக்டரா? இதுக்கெல்லாம் டாக்டருக்கு கால் பண்ணணுமா என்ன? நானே பண்ணி விடுறேன். ஸோ அப்படியே கவுந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் எடுத்து ஊற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த இதெல்லாம் அப்படி பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது வேறு செம பெயினாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் பண்ணப்போ செம பெயினாக இருக்குது. அவங்களுக்கும் வந்துட்டு கையில் தட்டுப்படுற மாதிரி இருக்குது. எப்படின்னா அது கொஞ்சம் நேரமெல்லாம் பேரண்ட்ருந்துச்சு அப்படின்னா அது மறுபடியும் கரெக்டாக போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி 2-3 டைம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃபீல் பண்ணிட்டீங்க சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி கத்திருப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் கையெடுத்ததும் ஒயன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு இன்னும் இங்கே தான் சுளுக்கியிருக்குங்கிறாரு. இல்லைங்க அங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இங்கே பாரு, இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு இப்போ காட்டுறாரு. நீங்கள் என்னங்க இப்படி காட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஒயன் சுளுக்கி இருக்குது, நீ நல்லா சுளுக்கி எடுக்கிற, அதனால் இந்த பக்கம் எடுத்து விட்ற ப்ளீஸ் அப்படிங்கிறாரா. சொன்னீங்க வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி போட்டு தேய்ச்சிட்ருக்கீங்க. அவருக்கு என்னமோ ஏதோ வந்துட்டு நல்லா சகமாக இருக்குது. சார் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ண மூடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான் முடிஞ்சு அப்படிங்கிறீங்க. இல்லை இங்கே பாரு, இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு காட்டுறீங்க. ஸோ லெஃப்ட் சைடு காட்டி தான் இங்கே சொல்லிக்கிருக்கு பாரு, இது கொஞ்சம் சரி பண்ணி விட அப்படிங்கிறாரு. என்னடா அது இத்தனை இடத்துல ஒன்றா சொல்லுக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஷனோட திரும்ப அங்கேயும் வந்துட்டு சொல்லிக்க எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது இது நார்மலாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, என்ன அவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான். பட் இருந்தாலும் அவர் இல்லை சுளுக்கிச்சுன்ட்டு இருக்காரு. அதை நீங்களும் வந்துட்டு தேய்ச்சிட்ருக்கீங்க. அவருக்கு அப்படியே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படி நீங்கள் தேய்ச்சிட்ருக்கப்போ வந்துட்டு ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஒயன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அப்படியே ஒரு பாட்டு பாட அப்படிங்கிறாரு. எதை பாட்டா அப்படிங்கிறீங்க. இல்லை பாட்டு பாடிக்கிட்டே மசாஜ் பண்ணினா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் உங்களுக்கு புரியுது. அப்போ இவர் வந்துட்டு உங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. பாட்டாடா வேணும் பாட்டு, என்ன பாடுபடுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இருங்க. கிச்சனில் வந்துட்டு அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ஆஃப் பண்ணலை. ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பொறுமையாக உங்களுக்கு மசாஜ் பண்ணிகிட்டே பாட்டு பாடுறேன் அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி ஷையாக வேறு சொல்கிறீங்களா. அதை கேட்டுட்டு அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் குஷி ஆயிடுச்சு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வேறு வெக்கப்பட்டு நிற்கிறீங்களா. ஓ சீக்கிரம் போ ஆஃப் பண்ணிவிட்டு வா, ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பாட்டு பாடு, அப்படியே மசாஜ் பண்ணு அப்படிங்கிறாரு. சொன்னீங்க சரி அப்படின்ட்டு போகிறீங்க.
அவருக்கு இங்கே ஒரு மாதிரி செம ஜாலி. பயப்பில் அப்படியே வந்துட்டு பெட்டில் உருண்டு பேரண்டு குதிச்சிட்ருக்கு. அச்சோ இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம்டா, எந்த நேரத்தில் எங்கே முடிச்சேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரீங்க. ஸோ டே வந்துட்டு ஒரு சமத்து பையனா அதே மாதிரி படுத்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வேறு வெக்கம். அப்படியே வாயில் ஒரு விரலை வச்சு கடிச்சிக்கிட்டு அந்த ஷைனஸ் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாயில் ஒரு விரலை வச்சு கடிச்சிக்கிட்டு அப்படியே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் ஓகே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பூரி கட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. வச்சு வெளுக்கிறீங்க. அவருனா கற்றுன்னு கத்திட்டு ஐயோ நிறுத்து ஏன்டி இப்படி அடிக்கிற, பேய் மாதிரி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பாட்டு கேட்குதா, பாட்டு ஏதோ பாவம் போச்சாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் மசாஜ் பண்ணி விடுறேனா? எனக்கு அப்போவே உங்கள் மேலே டவுட்டு. காலையிலேருந்து உண்மை சொல்லுங்கள், நேற்று நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கட்டையை வச்சுட்டு கேட்குறீங்க. ஸோ டே வந்து எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு. உண்மை சொல்லுங்கள், நான் வெளிதான் தூங்கிட்டு இருந்தேன், உள்ளே நான் வரல. நீங்கள் தான் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. நீங்களே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு நீங்களே என்னை போட்டு மிரட்டிட்டு இவ்வளோ பயமுறுத்துனீங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கட்டையை தூக்கிட்டு துரத்திட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக டே வந்துட்டு உங்கள்கிட்ட அடி வாங்க முடியாமல் என்ன பண்ணுறாருனா தலை தெரிஞ்சு ஓடுறாரு. ஓடி போய்ட்டு வெளியே கதவு இருக்குல்ல, ஸோ கதவை திறந்து வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. ஸோ கதவை திறந்து ஓடிடுறாரு. அவர் ஓடினதுக்கப்புறம் பின்னாடி நீங்களும் துரத்திட்டு வந்துருக்கீங்க. சும்மாவே விடமாட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பூரிக்கட்டை தூக்கிட்டு வெளில ஓடவும் கரெக்டாக உங்களுக்கு முன்னாடி உங்களோட அம்மா அப்பா அங்கே சொந்தக்காரங்க அண்ட் சாரா இப்படி எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன திடீர்னு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்கள் கையில் பூரிக்கட்டை இருக்குது. அங்கே பக்கம் டே வந்து தலை தெரிச்சு ஓடிட்டுருக்காரா. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட அம்மா பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவ்வளோதான், அப்படியே வந்த கையோட அந்த பூரிக்கட்டையை பிடுங்கி உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அம்மா தரமா நேற்றுமான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ ரொம்ப தூரம், அதாவது நீங்கள் பின்னாடியே துரத்திட்டு வரீங்கன்னு நினச்சி ரொம்ப தூரம் ஓடினேன். டே வந்துட்டு எங்கே அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்பி வராரு. அப்படி வந்து பார்த்தா நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. இவன் எதுக்கு ஓடிட்டுருக்கா தனியாக லூசு மாறுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பின்னாடி உங்களோட அம்மா வேறு துரத்திட்டு வராங்களா. அப்புறமா அவங்களுக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. இவங்களாம் எப்படா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி அமைதியாக போயிட்டு ஒரு வாரமாக நின்றுக்கிறாரு. உங்களோட அம்மா பையன்லாம் உங்களை துரத்திட்டு பிடிச்சிட்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே உங்களோட அப்பா வந்துட்டு தடுத்துடுறாரு. என் பிள்ளை மேலே கையை வச்ச அவ்வளோதான், அவளை பூரிக்கட்டையில் அடித்தேன்னா நான் உன்னை உருட்டுக்கட்டையில் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உங்களோட அம்மா கையில் இருக்கிற பூரிக்கட்டையை பிடுங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணினா, அவர் எதுக்கு துரத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. அந்த பக்கம் நீங்கள் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே டே வந்து அது வந்து ஆண்டி நான் ஒன்றும் பண்ணலை, கொஞ்சம் சாப்பாட்டில் உப்பு பத்தலைன்னு தான் சொன்னேன், அதுக்கு இப்படி துரத்துறா, தினமும் இப்படி தான் அடி வாங்கி எப்படி என் கை காலாக வீங்கியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கையெல்லாம் சும்மா காட்டிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு உங்களோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. மருமக பையனை இப்படியே அடி கொடுமைப்படுத்துவ, ஏதோ உன்னை வந்துட்டு இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, சரி ஓகே, அதுக்குன்னு இப்படியா, ஏதோ அந்த பையனாக காட்டிக்கு ஒன்று வச்சு சமாளிக்கிறான் அப்படின்னு ஃபுல் சப்போர்ட். உங்களோட அம்மா சப்போர்ட் ஃபுல்லாகவே டேக்கு தான் இருக்குது. ஆனால் உங்களோட அப்பா அப்படியே பார்க்குறாரு, என்னடா கண்ணு ஆச்சுன்னு. அப்பா அது வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும், சுருக்கு பிடிச்சிச்சு நடிச்சாருன்னா சொல்ல முடியும் அப்பா கிட்ட. அது வந்துப்பா ஒன்றும் இல்லை, சரி சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகேன்ட்டு விட்டுறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு எல்லாரையும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் சாராவும் வந்துருப்பா, அவள் தான் வீடெல்லாம் காட்டியிருப்பா. ஸோ சாராவையும் கூப்பிடுறாரு, வா சாரா உள்ள போகலாம் அப்படின்னு. அவளும் சார் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்டு என்னை கொடுமை பண்ணுறா, என்னை வந்துட்டு கொஞ்சம் காப்பாற்றி விடு சரியா, அப்பப்போ வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணு, இந்த மாதிரிலாம் புருஷனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடு அப்படிங்கிறாரு. அவளுக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு செம்ம ஹாப்பி. அப்படின்னா எல்லோரும் வந்திருக்காங்களா, எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்கீங்க. அண்டே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வராரு. பின்னாடியே சாராவும் வந்துடுறா. ஸோ அவள் வந்துட்டு அப்படிங்கிறா. ஸோ இந்த பக்கம் டே அப்படியே பின்னாடி வந்திருப்பாரு. எப்படின்னா பின்னாடி இருந்து ஹக் பண்ணுற மாதிரி கையை அப்படியே விரித்து வச்சுட்டு வந்திருப்பாரு. அதுக்குள்ளே சாரா வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாளா. ஸோ அந்த சாட்டை இது பண்ணுவாங்கள்ல, ஸோ எனக்கு வேறு வரமாட்டேங்குது, சரி ஓகே அந்த மாதிரி பண்ணுறா.
டக்குன்னு கையை அப்படியே மேலே தூக்கிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சலுப்பாக இருந்தால் ஒரு மாதிரி பண்ணுவோம்ல கையை விரிச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாட்டே வரா மாதிரி எதையோ உளறிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் ஃப்ரிட்ஜு திறந்து தலையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கவர்ந்து நின்றுக்கிறாரு. ஸோ சாராக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஒயன் இப்போ என்ன நடந்திருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறா. சொன்னீங்க ஏய் சாரா வா 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 என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. அது வந்து சார் சொல்லட்டுமா அப்படிங்கிறா. அது நான் எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், அதுக்கு தான் ஜூஸை எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை சாரா, மார்க்கை குறைச்சிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. சரிங்க சார் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. அவள் ஹெல்ப் பண்ணுறாங்கிற பேரில் கிச்சனையாக கோளாறு பண்ணிட்டு இருக்கிறா. அவளுக்கு குக்கிங்கே வராதில்ல. ஸோ அப்படி தான் எல்லாம் இது பண்ணிட்டுருக்கப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன அம்மா அப்பாலாம் சடனாக வந்திருக்காங்க, எனக்கே தெரியல, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவள் அதுவா நான் காலேஜில் இருந்தேன்னா அவங்க நேராக காலேஜ் தானே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டாங்க, கேட்டாங்க ஸோ ஒயன் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் எனக்கு என்னடி தெரியும், ஆமாப்பா நீ போய் கேளு, எல்லா கேள்வியும் என்கிட்டே கேட்குறீங்க, கூட்டிகிட்டு வந்தது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹாலில் உட்காந்துக்கிறா. ஸோ ஃபைனலாக எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் இல்லாமல் அவங்களாம் அவங்க ஒரு ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. எப்படி பார்த்தாலும் எல்லாம் கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கவர் பண்ணாத மாதிரி இருக்கே, எப்படி இதை போட்டுட்டு வெளில வராங்க, அவங்களுக்கு கூச்சமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஷை ஆகிட்டுருக்காரு. ஸோ உங்களோட அப்பா ஒரு மாதிரி சுற்றி இப்படியே பார்த்துட்டே இருக்காரு, முன்னாடியும் பின்னாடியும். ஏதாவது தெரியுதா என்ன இது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது உங்களோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, வயன் கண்ணு அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா அப்படிங்கிறீங்க. உனக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஸோ அதனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு சம்பிரதாயம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுக்காக உங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். கையோடு கிளம்புனீங்கன்னா நாளைக்கு நம்ம ஊரில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் ஏதோ பூஜை பண்ணுவாங்களே, ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஹை அப்படிங்கிறீங்க. இங்கே டேக்கு ஜர்க் ஆகுது, கடைசி தடவை வச்சு செஞ்சுட்டாங்க, என்ன ஆனாலும் அங்கே போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காலேஜுக்கு போகிற வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு. அதெல்லாம் இப்போ நீங்கள் போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க அங்கே வேணா கூப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் உங்களோட அப்பா இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் சிட்டி சைடு வளர்ந்த பிள்ளையாக்குனால உங்களுக்கு தெரியல, அங்கெல்லாம் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். எப்போ ஊருக்கு வந்தாலும் 2 பேரும் தான் வரணும் போகணும், சரியா? எங்கள் பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஊருக்கு கூட்டிட்டு போகலான்னு ஆசையாக வந்திருக்கோம், 2 பேரும் வந்தீங்கன்னா சந்தோஷமாக போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. இதை பார்த்துட்டு டேவும் சரி ஓகே அவர் ரொம்ப ஆசையாக இருக்கா, ஏன் நமக்கு எடுக்கணும், போயிட்டு தான் வரலாம், நம்மளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துடுறாரு. ஸோ இப்போது சாரா அவரும் ஓகே சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட்டு சாரா என்ன இது, உங்கள் பொண்ணையும் உங்கள் தம்பி மாப்பிள்ளையும் மட்டும் தான் கூப்பிடுவீங்களா, அப்போ நான் யார், என்னையெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ உடனே உங்களோட அப்பா அம்மா அந்த தம்பியை கூப்பிட்டேன், சரி ஓகே தான், என் பொண்ணையும் கூப்பிட்டேன், ஏன்னா அவளுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என்னோடய இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே, அவளை எப்படி நான் வர சொல்லி கூப்பிட முடியும், அது அவளோட வீடு தானே அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரா கேட்குறா. அதுவா, உன்னை தான் சொல்கிறேன், அது உன்னோட வீடு, உன் வீட்டுக்கு நீ எப்போ வேணால் வரலாம் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், அதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா இல்லை வெத்தல் பக்கம் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி சிரிச்சிருக்கீங்க. அந்த சாரா அதுதானே பார்த்தேன், நான் தான் உங்களோட இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, சரி ஓகே நீங்கள் இங்கேயே இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறா. எதுக்கு நீ திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் எக்ஸைட்மெண்ட்டில் தேங்க்யூ அப்படிங்கிறா. இப்போது அப்படியே இதெல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ நைட் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு. ஆனால்
உங்களோட அப்பா சொல்கிறாங்க, நைட் டைமில் பஸ் இருக்காது தம்பி அங்கே. அதாவது கடைசி பஸ் வந்துட்டு 7 மணிக்கு அங்கே அதாவது எங்கள் ஊருக்கே ரீச் ஆகிடும். இந்நேரம் கிளம்பியிருந்தால் தான் அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்க முடியும். இல்லை அப்படின்னா நைட்டு 7 மணிக்கு தான் அங்கே பஸ்ஸே இதாகும். ஸோ அந்த டைமில் அங்கேருந்து மலை மேலே ஏறி போகிறது கஷ்டம், நிறையா விலங்குகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் அந்த ஒரு நைட் வந்துட்டு இங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் அப்படியே விடியுது. ஸோ எல்லோரும் கிளம்புறீங்க. ஸோ கிளம்பி வந்துட்டு காரில் தான் கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் ட்ரெஸ்ஸு தான் இங்கே வரும்போது மாற்றிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வேறு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் அவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. ஷிஷோ, இதெல்லாம் நாங்கள் போட மாட்டோம் தம்பி. எங்கள் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவள் போட்டுக்கலாம், ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் போட மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, சிட்டிக்குள்ளே இப்படி வராங்களே, பரவாயில்ல, சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கூட வராரு. ரோட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு ஒரு கூட்டத்தோடு வரவும் அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சாரா 3 பேர் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அவங்கள விட, ஆனால் அவங்கள வேறு மாதிரி பண்ணிக்கிறதுனால எல்லோரும் உங்கள் 3 பேர்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு தலை குனிஞ்சு விட நிமிரவே இல்லை. எதுக்கடா இப்படி பார்க்குறீங்க, மனுஷன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழவே முடியாதா இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே பஸ் ஏறுறாங்க. ஸோ ஃபைனலாக பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு பஸ் ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. பஸ்ஸில் வேறு அது இது வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு. ஸோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகிறீங்க. சாரானா தீனி மூட்டை செம்மையாக தின்னு கடைசியில் அந்த மவுண்டன் எல்லாம் சுற்றி போகும் பார்த்தியா ரோடு. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் வந்துட்டு நல்லா சுற்று நிறையா வருது. அப்படி வரும்போது அவளுக்கு சாப்பிட்டதெல்லாம் அமுட்டிகிட்டு வருது. சார், நான் கொஞ்சம் விண்டோ சைடு உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்குறா. ஏன் நான் 3 சீட் இருக்கிற மாதிரி இதில் தான் நீங்கள் 3 பேர் உட்காந்துருப்பீங்க. சாரா இந்த லாஸ்ட்டில் இருப்பா, நடுவில் நீங்கள் இருப்பீங்க, இந்த விண்டோ சைடு வந்துட்டு இருப்பாரா. சொன்னீங்க, சார் நான் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டா விண்டோ சைடு வாமிட்டா மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. ஐயோ சீக்கிரம் வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு தெளிக்கிறீங்க. நடுவில் வந்துட்டார். சாரா அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டா, அதாவது விண்டோ சைடு போயிட்டா. விண்டோ சைடு மாற்றி உட்காந்ததுமே ஒரு மாதிரி கவான்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறா. அவன் ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறப்போ ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்து ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. அவர் அப்படியே வாயில் கையை வச்சு அடித்து பிடிச்சி உட்காந்துட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சிரிப்பாக வேறு இருக்குது. என்ன இது 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் அதாவது அந்த மவுண்டன் சைடு ஹில் ஸ்டேஷன்லாம் போனது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் போயிருக்க சாமி, இப்படி வாந்தி எடுக்கிற ஆள் கூடலாம் போனதில்லை அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. உங்கள் பக்கம் திரும்பினவர் தான், அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவள் இன்னும் சாப்பிட்டு மொத்தத்தையும் வாமிட் எடுத்துகிட்டு, சார் ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் வாமிட் ஆயிடுச்சு, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. அப்படியே திரும்பி ஒரு முறை தான். அதுக்கப்புறம் கப்புன்னு உட்காந்துட்டா. ஃபைனலாக இப்படியே ஒரு மாதிரி அலப்பறெல்லாம் பண்ணி முடிச்சு பஸ் கொண்டு போய்ட்டு இறக்கி விடுறாங்க அந்த மல்லாடி வாரத்தில். ஸோ எல்லோரும் இறங்கி நிற்கிறீங்க. கிட்டத்தட்ட உங்கள் வீட்டு சைட்லேருந்து ஒரு 7-8 பேர் வந்திருப்பாங்க. நீங்கள் 3 பேர், ஒரு 10-11 பேர் மாதிரி இருக்கிறீங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டு போகணும். நல்லா உச்சி வெயில், ஓகேவா. ஸோ காலையிலே கிளம்புனங்காட்டிக்கும் மதிய டைமில் இறக்கி விட்டுட்டாங்க. இங்கே டேக்குன்னா தலை சுற்றுது, இத்தனை வெயில் எப்படி இந்த மலைக்குள்ளே போடுது அப்படிங்கிறாரு. இல்லைங்க, இங்கே தான் வெயில் அடிக்கு, மழை நம்ம உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டோன்னா காற்று நல்லாயிருக்கும், நிறையா மரம்லாம் இருக்கும்ல, ஸோ நல்லா தான் இருக்கும், சிட்டி மாதிரி கிடையாது அப்படிங்கிறீங்க. சரி என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த இதெல்லாம் பிடிச்சி ஏறிட்டு போயிட்டுருக்குறீங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே சாரானா மூச்சு வாங்குறா. வயன் தயவு செஞ்சு எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு சொல்லி இந்த ஊருக்கு ஒரு ரோடு போட சொல்லணுண்டி, நான் எத்தனை காசு செலவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஊருக்கு நான் ரோடு போட்டே தீருவேன், இல்லைன்னா என்னால் இங்கே வரவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ரோடு போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறா. அது இருக்குது செங்குத்தா. அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக ஏறி முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து ஏறுறதுக்கு ஆகுது. ஸோ ஏறிட்டு எல்லோரும் வந்துட்டு மாப்பிள்ளை பையன் வந்திருக்காங்க, பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அங்கே சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். ஸோ ஓடி வந்து எல்லாத்துக்கும், அதாவது உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. சாரா பொக்குன்னு பார்த்துட்டு நிற்கிறாளா. ஸோ அவளுக்கும் சேர்த்து எடுத்து உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கவனிப்பு. ஏன்னா அந்த ஊர்லேயே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அந்த ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவளுக்கு செம்மையாக வந்துட்டு வரவேற்பாக இருக்குது. அவனா செம்ம என்ஜாய்மெண்ட்டில் ஜாலியாக இருக்கா. ஸோ இப்போது எல்லோரும் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாேருக்கும் வந்துட்டு பரிமாறுறாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. அவருக்கு இந்த டிஷ்ஷெல்லாம் புதுசாக இருக்குது. என்ன டிஷ்ஷுடா அது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. களி, கம்பு இது மாதிரியெல்லாம் வந்துட்டு உருண்டை உருண்டையாக வச்சுட்டுருக்காங்க.
களிக்கம்பா, என்னடா இது, ஜெயிலில் கூட நூடுல்ஸ் தானே தருவாங்க என் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனுஷனுக்கு சோகமாயிடுச்சு. நீங்களும் பார்க்குறீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு தெரியாமல் அவர் வந்துட்டு உங்களோட நீங்கள் செய்கிற அந்த சாப்பாடெலாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவார்ல. ஸோ அந்த டேஸ்ட் அவருக்கு தெரியும். பட் என்ன இது, இவன் செய்கிற மாதிரி இல்லை, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து கடிச்சிட்டே இருக்காரு. அது கடிக்கவே முடியல, ஒரு மாதிரி வள கொல கொலன்னு போகுது. அப்படியே கூப்பிட்டு ஒரு ஆள் வந்துட்டு சாப்பாடு பரிமாறிட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு, என்ன இது ஒரு மாதிரி வள கொலன்னு இருக்குது, கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அப்போ தான் அவங்க அதை பார்த்துட்டு, இதை யார் இவருக்கு வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த பொண்ணு. ஒரு குழந்தை, நான் தான் அப்படிங்குது. ஸோ இதை எதுக்கு வச்ச, இதெல்லாம் விளையாட்டு சாமான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு லிக்விட் மாதிரி ஒரு செடியில் வரும். ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த இலையெல்லாம் பிச்சு ஒரு மாதிரி உருட்டினாங்க அப்படின்னா லிக்விட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ சாப்பிட்ற பொருள் மாதிரி இருக்கும். ஆனால் வாயில் போட்டால் கரையும் கரையாது, கடிக்கவும் முடியாது, கொலன்னு போயிட்டே இருக்கும், ஒரு மாதிரி க்ளூ மாதிரி. ஸோ அதை வாங்கி இது பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் வேறு ஏதோ ஃபுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு அவர் ஒரிஜினல் ஃபுட்டே சாப்பிட்றாரு. ஸோ நல்லா இருக்குது, ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க. இல்லை கொஞ்சம் நேரம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்ககிட்ட பேச வராரு. ஆனால் நீங்கள் நாளைக்கு பூஜை இருக்குல்ல, அதனால் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க. சாராவும் நீங்களும் அப்படி வந்துட்டு நைட்டு அது மாதிரி அதை வெளியே கட்டில் போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. டே உள்ளேருந்து எட்டி பார்க்குறாரு. அவளுக்கு நான் புருஷனா, அவள் புருஷனா, 2 பேரும் உட்காந்து நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் தலைகளாக இருக்குது இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வயிற்றெரிச்சல் புகைச்சலோடையே வந்துட்டு அப்படியே இழுத்து போத்தி படுக்கிறாரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக ஒரு மாதிரி மார்னிங் டைம் விடியுது, ஓகேவா? அந்த டைமில் எங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் டேக்கு அப்படிங்கிறாரு. பூஜை இருக்குது, எந்திரிக்கிறீங்களா, உங்களுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு, நீ வச்சு விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், வேறு யார் வைப்பா, உங்களுக்கு நான் தானே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்களா. ஸோ அவரும் வந்துட்டு செம்ம குஷியில் எந்திரிச்சு இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராரு. ஸோ ஒரு மாதிரி தூக்கம் வந்துட்டு கண்ணை முழிக்க முடியல. ஸோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே தான் வராரு. ஸோ நீங்களும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே போய்ட்டு ஒரு கல் மேலே உட்கார வச்சு தலைக்கெல்லாம் எண்ணெய்லாம் இருக்குல்ல, ஸோ எண்ணெய்லாம் எடுத்து வச்சு ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் ஷர்ட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்படியே போட்டு தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டேக்கு ஒரு மாதிரி செம்ம இது சொல்லவா வேணும், உன் கை என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு கேட்கவும், அட சும்மா இருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் எத்தனை வேலை செஞ்ச கை தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு யாரா வேலை வச்சது, நான் வேணால் பேசிக்கிறேன், உங்கள் அப்பா தானே அப்படிங்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் பின்னாடி போட்டு தேய்ச்சி வேலை முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி வந்து தேய்க்கணும்ல. ஸோ அதனால் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய்லாம் அப்படி கையில் அப்பிட்டு வந்து முன்னாடி அப்படியே மேலே 2 ஷோல்டர்கிட்டேருந்து அப்படியே நேராக செஸ்ட் வரைக்கும் கீழே இழுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இழுக்கவும் சாருக்கு ஏதோ ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா உங்களை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் வந்துட்டு ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம், விடுடா தம்பி, விடுங்க தம்பின்னு. அப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் அப்பா நான் வரைக்கும் காலையில் அதாவது எந்திரிக்க சொன்னதுலேருந்து இவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசிட்டு எண்ணெய் தேய்ச்சது எல்லாம் உங்களோட அப்பா. ஸோ இந்த ஊரில் வந்துட்டு பொண்ணோட அப்பா தான் பையனுக்கு இதெல்லாம் செய்யணும் போல். ஏன்னா அதுவும் அதாவது மருமகனாக வரவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. குளிச்சு விடுறது, எண்ணெய் வச்சு குளிச்சு விடுறது எல்லாமே. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே டேக்கு செம்ம எம்பாரசிங் ஆகிடுது. ஏன்னா பிடிச்சி வந்துட்டு லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு மாதிரி அவர் அரண்டு போயிடுறாரு உங்களோட அப்பா. என்னடா இது தம்பி, என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கிறீங்க, யாரை நினச்சி இதெல்லாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு மாமனார் தம்பி அப்படிங்கிறாரு. ஐயோ அது வந்து மாமா ஒரு பாசத்தில் அப்படிங்கவும், பாசத்தில் நீ கன்னத்தில் கொடுத்துருந்தீன்னா பரவாயில்ல, நீ என்னப்பா நினச்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி சங்கோச்சம் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு, சரிப்பா அவ்வளோதான் முடிஞ்சு, தண்ணி ஊற்றி விட்டுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் குளிக்குவீங்களா, சோப்பெல்லாம் அது ஏதோ போட்டு குளிப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போய் குளிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேக்குனா அப்படியே செம்மையாக அசிங்கமாகிடுது. அப்படியே
அப்போதைக்கு அமைதியாக இருந்துட்டு அவங்க தண்ணி 2-3 டப்பா ஊற்றிருப்பாங்க. அது சாயங்காலம். ஸோ ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அவருக்கு வந்துட்டு டவல் கொடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே தான் பின்னாடி போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகேன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்துட்டு பாத்ரூமே காணோம். என்னடா பாத்ரூமே காணோன்னு சொல்லி அப்படியே விட்டத்தை பார்க்குற மாதிரி எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பின்னாடியே போகிறீங்க, ஏன்னா உங்களை அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அவருக்கு போயிட்டு எங்கே குளிக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. நீங்களும் போயிட்டு அங்கே போய் குளிங்க அப்படிங்கிறீங்க. ஏய் என்னடி ஆற்றுக்கிட்ட காட்டி ஆற்றுல போய் குளிங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே தான் எல்லோரும் குளிப்போம், போய் குளிச்சுட்டு வாங்க சீக்கிரம் அப்படிங்கிறீங்க. ஆமாம் காலையில் நீ வந்து என்ன எழுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஏங்க உங்களை வந்து எழுப்பேன், நான் உங்களுக்கு முன்னே எழுந்திரிச்சு ரெடியாக வேணும்ல. ஸோ அம்மா என்னை அதுக்கு முன்னே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால உங்களை எழுப்ப முடியல. அப்பா தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அவர் வேறு வழியே இல்லாமல் என்னடா அது புது மாப்பிள்ளை இப்படி தான் உங்கள் ஊரில் கவனிப்பீங்களா, நடு ஆற்றுக்குள்ளே கூட்டு வந்து நிற்க வச்சு குளின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஹெசிடேட்டோட தான் வந்துட்டு போகிறாரு. அந்த தண்ணி வேறு நிறையா இருக்கா, கொஞ்சம் தண்ணி சேர்ந்து வந்து அடிச்சிட்டு போயிடுமே, எப்படி குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வேறு வழியில் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. போயிட்டு ஒரு மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமாக காலை வைக்கிறாரு. வச்சு பார்த்தா செம்ம சில்லுன்னு இருக்குது. இயர்லி மார்னிங் இல்லையா, சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐயோ என்ன இது இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, பேசாமல் சுடு தண்ணிக்கு இது கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்படி யோசிச்சுருக்கிறப்போ மேலே ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குது. பாறாங்கல் ஓகே, ஒரு பாறை கல் ஓகேவா, பாறாங்கல் தான் கரெக்டு ஓகே இருக்குது. ஸோ அது மேலே வந்துட்டு ஒரு சத்தம், சார் இங்கே தான் குளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம சாரா கரங்குட்டி மாதிரி அது மேலே எப்படி ஏறினானே தெரியல, ஏறி உக்காந்துட்டு பல் விளக்கிட்டு இருக்கா. பல் விளக்கி அந்த பக்கம் தூண் துப்பிட்டு, சார் இங்கே தான் நீங்கள் குளிச்சாகணும், சுடு தண்ணியெல்லாம் கிடைக்காது, நல்லா தான் இருக்கும் குளிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறா. ஏய் நீங்கள் என்னடி பண்ணுற, போ அந்த சைடு அப்படின்னு சொல்லவும், இங்கே இதுக்கு முன்னாடி 10-15 பசங்க குளித்தாங்க, நான் இங்கே தான் இருந்தேன், அவங்க யாரும் என்னை எதுவுமே சொல்ல, நீங்கள் மட்டும் என்ன குளிங்க சார் அப்படிங்கிறா. ஏய் உன் ஃப்ரெண்டோட புருஷன் மரியாதையாக போனி, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, அப்போ நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பண்ணுறாரா. அவள் வந்துட்டு அந்த பாறைக்கல் இருக்கிற, ஸோ அதில் அப்படியே சறுக்கி கீழே வந்து அப்படியே மனசில் பேரழக நினைப்போம், உங்களெல்லாம் நாங்கள் யாரும் பார்க்க மாட்டோம், போய் குளிங்க அப்படின்ட்டு அவன் அந்த பக்கம் போயிடுறா. ஸோ அதுக்கப்புறட்டே வேறு வழியில் குளிச்சுதானே ஆகணும், இந்த வாண்டெல்லாம் நம்மளை வந்துட்டு ஓவராக அதிகாரம் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிக்கிறாரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக அவருக்கு வந்துட்டு உங்களை கிஸ் பண்ண மாதிரி இது இருக்குல்ல, ஸோ அது ஞாபகம் வரவும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அப்புறம் ரியாலிட்டி யோசிச்சு பார்க்குறாரு, ஆக்சுவலாக அவர் உங்களோட அப்பாவை தானே கிஸ் பண்ணியிருப்பார், அது ஞாபகம் வந்ததும் அந்த தண்ணி அள்ளி வாயை போட்டு தேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஆயிடுச்சு. கர்மம் ஐயோ எப்படா டே இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே வாயை விட்டுட்டு போட்டு அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்காரு லிப்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்துட்டு தூரத்தில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர், ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு உங்களோட அம்மா உங்களை கூப்பிட்ருப்பாங்கன்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஃபைனலாக அந்த மனுஷன் குளிச்சு முடிச்சு வெளியே வராரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா ஏதோ பூஜை அப்படின்னு சொன்னாங்கள்ல, அதுக்காக ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு அங்கிள் ட்ரெஸ்ஸு நீங்களே வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னீங்கள்ல, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ தம்பி நான் மறந்தே போயிட்டு இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ டேவோ அதை வாங்கிட்டு சரி ஓகே நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லைனாலும் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துருப்பாங்க. அதான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னாங்கள்ல, எந்த கடையில் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியலையே, சொல்லியிருந்தால் நாமளே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம். சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மாதிரி ஒரு தட்டு மாதிரி இருக்கும், எல்லாமே வந்துட்டு இலத்தலையில் செஞ்சது தான், பெரிய பிளேட்டு மாதிரி இலத்தலையில் செஞ்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அவர் அதை எடுக்கிறாரு. எடுத்தால் ஒரு மாதிரி மண் கலரும் இலை கலரும் ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. எப்படின்னா இலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா ஒரு கலர், அந்த பச்சை இலை காஞ்ச ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கலரில் இருக்குது. என்ன கலர் இது, நல்லா தான் இருக்கும், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிராமத்தில் போடுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவருக்கு தூக்கி வாரி போடுது. இது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கி வேறு வச்சுருக்காங்களா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அப்படின்னு கத்துறாரு. தம்பி அதுதான் போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உங்களை கூப்பிட்டு என்னடி ட்ரெஸ் இது, என்னால் இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்திருப்பீங்க, இங்கே பாருங்கள் நானே போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு என்ன, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க, எங்கள் ஊர்லலாம் பூஜை இப்படி தான் பண்ணணும்,
வேறு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பூஜை பண்ண மாட்டோம், இதுதான் எங்களோட கல்ச்சர் அப்படிங்கிறீங்க. ஐயோ மானங்கெட்ட கல்ச்சர், என்ன எப்படி கொண்டு வந்து மாட்டி விட்ருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாவது அவருக்கு. செத்தாலும் சரி நான் இதெல்லாம் போட்டு வர மாட்டேன், நான் என்னோடய பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாரு. நீங்கள் அதை எடுத்து தண்ணியில் போட்டு நினச்சி வச்சிடுறீங்க. இனிமேல் நீங்கள் இதெல்லாம் போட முடியாது, இங்கிட்டு போக வரைக்கும் இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. வேறு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டீங்களா? அவருக்கு வேறு வழியே இல்லை, எப்படி போடுறதுனே தெரியல, ஒரு மாதிரி கிறுக்கு மறுக்காக போட்டுட்ருக்காரு. ஸோ நீங்களே வந்து அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி கரெக்டாக அவருக்கு போட வச்சுட்டு அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் சிரிச்சிட்டு போனதுமே சாருக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ் என்னடா இவன் சிரிப்புக்காக எதை வேணால் நான் போடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டே வெளில வராரு. வந்து பார்த்தா அத்தனை பேரும் அந்த வாசலில் தான் நின்று டிவியை பார்த்துட்ருக்காங்க. என்னது எல்லோரும் என்னையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவர் கூச்சம் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கையில் குறுக்கிட்டு நிற்கிட்டுருக்காரு. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒன் சைடு வந்துட்டு ஸ்லீவ் போட்ட மாதிரி இருக்கும், அதாவது ஸ்லீவ் மொத்தமாக இருக்காது, அந்த ஷோல்டரோடு வந்துட்டு ஸ்டாப் ஆகிருக்கும். அண்ட் ஒரு பக்கம் வந்துட்டு கையே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும். அந்த மொத்தமாக ஒரே கிளாத் தான், அது தொடை வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அந்த தை வரைக்கும் தான் இருக்குது, முட்டி வரைக்கும் கூட இல்லை. ஸோ எல்லாம் அப்படியே தெரியுது. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு பெல்ட் மாதிரி ஏதோ ஒரு கயிறு மாதிரி வேறு வச்சுருக்காங்க இழுத்து கட்டிக்கிறதுக்கு. ஸோ ஹிப்புக்கிட்ட ஸோ அதை இழுத்து கட்டிக்கணும். அப்படி இழுத்து கட்டிட்டா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே நின்றுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் டேவை பார்த்ததுமே நீங்கள் ஃபாலோ ஆகிட்டீங்க, ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ஆச்சு. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸு. ஸோ அவர் அப்படி பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அழகாக இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கையை வச்சு கேட்குறீங்க. ஸோ பக்கத்தில் சாரா, ஏய் என்ன லவ்வா அப்படிங்கிறா. இல்லையே அது வந்து தெரில அப்படிங்கிறீங்க. ஸோ என்ன நடந்துன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அப்புறமா நீங்கள் அவர் அன்றைக்கி பண்ணியிருப்பார்ல, ஸோ அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சாரா எனக்கு புரியலை, சடனாக இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஏற்றுக்கவும் முடியல, ஆனால் அவரை கஷ்டப்படுத்தவும் விரும்பலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே தான், ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே முன்னாடி வந்து, சார் பொண்ணுன்னா நானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் ஏன் சார் இப்படி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க புழு பூந்த மாதிரி அப்படிங்கிறா. ஏய் வாய் மூடு, ஆமாம் நீயும் எந்த ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு இவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இவங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை விட்டால் நான் நம்ம ஊரில் இதே போட்டு தெரிய வேணால் பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறா. அம்மாடியோ, அப்படின்னா உனக்கு இந்த ஊரில் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நீ இதெல்லாம் போட்டு அங்கே வராத சாமி அப்படிங்கிறாரு. சார் வாங்க சார், பூஜைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. சரி ஓகே ஏதோ பூஜை அப்படிங்கிற மாதிரி அவரும் போகிறாரு. அப்படியே வந்துட்டு நிறையா பிளேட்டாக அந்த ரோஸ் பெட்டல் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறமா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பெட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு பெட்டல் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட ஆளுக்கு வந்துட்டு அது எல்லாம் எடுத்து நம்ம மேலே போட்டு தான் நம்ம 2 பேர்த்தையும் வந்துட்டு வாழ்த்துவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகேன்ட்டு அவர் போய் உட்காராரு, நீங்களும் பக்கத்தில் உட்காடுறீங்க. கல்யாணமான புதுசில் வந்துட்டு அந்த ஊரில் இந்த மாதிரி சம்பிரதாயம் 2 பேர்த்தையும் இந்த ஃபெஸ்டிவல் இப்போ வச்சு செய்வாங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த வருஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகிருக்கும். அந்த டைமில் வேறு யாரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்ல வேலை நீங்களாவது இருக்கீங்க, இல்லைனா இந்த வருஷம் இதை இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரிச்சுவல்ஸாக யாரை வச்சு பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து கை அப்படியே நல்லா விரித்து வச்சு போடுங்க, என் மேலே பூ போடுங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அவங்களும் வந்துட்டு இதோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அந்த பூவெல்லாம் போடுறாங்க. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் மேலேயும் பூவெல்லாம் போடுறாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அப்படி தான் எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு மாதிரி பயத்தில். அவர் வந்துட்டு ஏன் பயப்படுற, நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, கண்ணை மட்டும் மூடக்கூடாது என்ன நடந்தாலும் அப்படிங்கிறீங்க, ஏன் அப்படிங்கிறாரு. கண்ணை மூடக்கூடாதுங்க, நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி கை இறுக்கமாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ பார்க்குறாரு, இவையா இப்படி உட்காந்துருக்கா, பூவை தானே போடுறாங்க, ஏதோ பாறாங்கலை தலையில் போடுற மாதிரி உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு.
நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க, ஒரு மாதிரி பயத்தோட கை இருக்குமா வச்சுக்கிட்டு அங்கே முன்னாடி பார்க்குறீங்க. முன்னாடி வரவங்கள அவரும் என்ன இவ இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. சாராவும் அப்படித்தான். இவங்க 2 பேரும் ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க, அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுங்க பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு முன்னாடி பார்க்குறா. பார்த்தா முன்னாடி ஒரு பிளேட்டில் ஏதோ கொண்டு வராங்க. அவர் வந்துட்டு என்ன இதுவும் பூவா, ஏன் இப்படி மறைச்சி வச்சு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த பிளேட் மேலே மூடி இருக்கிறத எடுக்கிறாங்க. ஸோ எடுத்தா இது மாதிரி ரவுண்டாக தட்டு தட்டியாக இருக்குது. அது என்னன்னே தெரியல. என்னது தோசை மாதிரி இருக்குது, ஆனால் காஞ்ச தோசை மாதிரி இருக்குது, ஆனால் ஏன் இந்த கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக அது ஏதோ ஒரு இதில் செய்வாங்க போல், நல்லா காய வச்சு அதாவது நல்லா ஈரமாக இது பண்ணி நல்லா வந்துட்டு தோசை மாதிரி தட்டி நல்லா காய வச்சுருவாங்க. அது வந்துட்டு ஒரு மண், அதுக்கப்புறம் ஒரு சில தலை இலை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு போட்டு தான் செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் போட்டு பிசைஞ்சு நல்லா தட்டி காய வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே 2 பேர்த்தோட மூஞ்சிலையும் வந்துட்டு 4 பீஸ் அப்படியே ஒட்டுக்கா சேர்த்த மாதிரி எறிகிறாங்க பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் வந்துட்டு கை இறுக்கமாக வச்சுக்கிட்டு அப்படியே தாங்கிட்டீங்க. ஆனால் இந்த பக்கம் நம்மகிட்டே ஐயோ என்னத்தடா போட்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மல்லாக்க அப்படியே சாஞ்சிட்டாரு. சாரா தான் ஓடி வந்து பிடிக்கிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதான் மயங்கிட்டார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அச்சோ அப்போ நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வானான்னு சொல்லிட்டு, அவருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைங்க பாருங்கள் மயங்கிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுவேங்க, டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏம்மா நீயே நல்லா தானம்மா இருக்க, மாப்பிள்ளை ஏம்மா அப்படி விழுந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, பழக்கலை, முன்னாடி சொல்லியாவது இருக்கணும். நீங்கள் வந்து பூவை மட்டும் அப்படியே மூஞ்சில் போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு சோடு தூக்கி தலையில் போட்டால் அதுவும் அவர் மூக்கில் பாருங்கள் ரத்தம் வருது, போச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் சாராவை அப்படி மாற்றி அவருக்கு அந்த ப்ளீடிங்கெல்லாம் தொடச்சிட்டு ஏதோ இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்கள் ஊருக்குள்ளேயே வந்து மருத்துவம்லாம் பார்க்குற மாதிரி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு ஏதோ மாதிரி ஏதோ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் அவரோட கழுத்துக்கிட்டே ஏதோ ஒரு மாதிரி ஒரு சின்ன கஷாயம் மாதிரி இருக்கும்ல, அந்த இலை மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இலையை பறிச்சிட்டு வந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி அவர் கழுத்துக்கிட்ட வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சென்ஸ் ஆகிட்டு அப்புறம் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா மொத்த ஊரும் அப்படியே அவரை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கு. என்னப்பா இதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டியே, இதுக்கே மயங்கிட்டா எப்படி அப்படிங்கிறாங்க. எதை மூக்கிலே அடிப்பீங்க, நான் மயங்காமல் இருக்கணுமா, இங்கே பாருவேன் இப்போவே நான் இங்கிட்ட கிளம்புறேன், நீ வரியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சார் அப்படிங்கிறீங்க, என்ன சார் மோரு, நல்லா முடியாது, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விட்டா இவனுக்கு கொன்னே போடுவானுங்க போலயே, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, டேங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் எல்லோரும் வந்து இங்கே பாருமா இன்னும் எந்த இதுவும் முடியலை, ஸோ இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான இன்னொன்று இருக்குல்ல, இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதனால அவர் இருக்க சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அவர் கிளம்புறேன்னு சொன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் பண்ண வேலை அப்படி, அந்த ஊர்லலாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை தெரியுமா, நீங்கள் தான் இதெல்லாம் இன்னுமே நம்பிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடித்து ரத்த வர வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க, நீ எப்படி அப்படி மாறிட்ட அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அவர் பாவம் போங்க நானும் போகிறேன் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை விடுற மாதிரி இல்லை, அவங்க கம்மனு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்குது இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கிளம்பிட்டுருக்காரு, நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு. இந்த டைமில் அவர் கிளம்பிட்டு திங்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்ருக்கிறப்போ நம்ம சாரா குட்டி அப்படியே அழகாக உள்ளே ஓடுறா. சார் அப்படிங்கிறா. ஏய் நியூ கிளம்பு, இங்கே இருந்தேன்னா உன்னையும் சேர்த்து எதாவது பண்ணிடுவாங்க, முதல்ல கூட வர வழியே பாருங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாரு. சார் அப்படிங்கிறா. என்ன இழுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து இன்னைக்கு அப்படிங்கிறா. என்ன அடுத்தது என்னை எப்படி தலையில் அடித்து போட்டு தரலான்னு முடிவு பண்ண போகிறீங்களா, அதனால் சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சாராவோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸ் அப்பில் வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சாரா வந்துட்டு சார் இன்னொன்று சொல்லணுமே அப்படிங்கிறா. எதுக்கு இப்போ நெளியற அப்படிங்கிறாரு. அது வந்துட்டு வெக்கப்படுறா. இரு என்ன உனக்கு கல்யாணக்கு இது இங்கே பண்ண போகிறாங்களா என்ன, உன் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், செத்துருவாங்க எல்லோரும், உன் அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கூண்டோட கைலாஸ் அனுப்பிடுவார், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க, எனக்கு இன்னும் லவ்வெல்லாம் யார் மேலேயும் வரல, யாரையாவது பிடிச்சிருந்தா கூட நானும் இப்படி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுவேன், ஆனால் யாரையும் பிடிக்கல, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியாவும் இல்லை, ஆனால் இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறா.
நீ என்னமோ ஆயிட்ட, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துகிட்டு வெளியே வராரு. ஆனால் அதுக்குள்ளே சாரா அப்படி பிடிச்சி கை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறா. சார் நில்லுங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்னடியும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி நைட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் வெட்டிங் நைட்டாமா பிளான் பண்ணியிருக்காங்க, நான் ஒட்டு கேட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஆளுக்கு சொல்லவா வேணும், எது தெளிவாக தான் கேட்டியா அப்படிங்கிறாரு. சத்தியமா, எங்கள் அம்மா அப்பா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் கை வச்சு சத்தியம் பண்ணி வெட்டிங் நைட்டு மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டி வந்துட்டீங்க, இதுக்காக தானே வெயிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறா டீஸ் பண்ணுற மாதிரி. சொல்லிட்டே வந்துட்டு இல்லையே யார் அதுக்காகலாம் வெயிட் பண்ணா அப்படிங்கிறாரு. அப்போ போங்க அப்படிங்கிறா. எப்படி போவார் இதை கேட்டதுக்கப்புறம்? அது வந்து இல்லை சாரா அது அப்படிங்கிற மாதிரி திக்கிட்டே இருக்காரு. அதான் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அங்கே போனீங்கனாலுமே எதுவும் நடக்காது. நம்ம வயன் வேறு உங்கள் மேலே அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கோவத்தில் இருக்கா தெரியும்ல அப்படிங்கிறா. அவருக்கும் தெரியுது, ஆமாம் இவனை பூரிக்கட்டை எடுத்து அடிக்க வந்தா, இங்கே இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. சமைச்செல்லாம் போடுறாங்க, நல்லா சாப்பிட்றாரு. அப்படியே உங்கள் பக்கத்தில் தானே உட்கார வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ நடுவில் அவர் சாரா நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருப்பீங்க. அப்படியே வந்துட்டு சாராவை பார்த்து சிரிக்கிறாரு. சாராவுக்கு சிரிப்பாக இருக்குது. சார் கேவலமாக இருக்குது சார், இப்படி வலியாதீங்க, ஒரு மாதிரி இருக்கு எனக்கே அப்படிங்கிறா. ஸோ வந்துட்டு அப்படியே வாயில் இருக்கிற மொத்த பல்லும் தெரியுது. சிரிச்சுட்டே சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் இப்படி சிரிச்சுட்டே சாப்பிட்றீங்க, அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு மறுபடியும் வெக்கப்பட்டு திரும்பிக்கிறாரு. சாராக்கு செம்ம சிரிப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாரா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி வெக்கப்படுறதெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டில் போய் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுட்டுருக்கா. ஸோ இப்போது நீங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே இதெல்லாம் கடையெல்லாம் சுற்றி பார்க்குறேன்னா பாருங்கள், நம்மளுக்கு அந்த செடியெல்லாம் வளர்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ டேக்கு காட்ட சொல்லியிருப்பாங்க. டேக்கும் சாராவுக்கும் அதெல்லாம் சுற்றி காட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்களும் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு அப்படியே அந்த மலை மேலே நிறைய இதுக்கெல்லாம் ஏறி போகிறீங்க. ஆமாம், நீங்கள் இங்கே என்ன விதைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, சுற்றி காட்டுறேன்னு வர, சுற்றியும் காடு மரம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வச்சு வைக்கிறதே இந்த காடு மரத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையாக எடுத்து காட்டுறீங்க. ஸோ இது வந்துட்டு இந்த நோய்க்கு சரி பண்ணணும், ஸோ இது இந்த நோயை சரி பண்ணணும், இது வந்துட்டு நல்லா படிக்கிறதுக்கு நல்லா ஞாபக சக்தி வரத்துக்கு இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் டேப்லெட்டு விட்டமின்லாம் எடுப்பீங்கள்ல, அது எல்லாமே இங்கே வந்து எங்கக்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இது மூலமாக அவங்க வந்துட்டு எடுத்து செய்கிறது தான். ஸோ சில பேர் டைரெக்டாக நாட்டு மருந்து மாதிரி கரெக்டாக அப்படி இது பண்ணி கொடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு அது இங்கிலீஷ் மெடிசனுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அந்த இது மூலமாக அந்த கெமிக்கல் எல்லாம் இது பண்ணி யூஸ் பண்ணி செஞ்சு டேப்லெட்டாக கொடுப்பாங்க. ஸோ டானிக்கு இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. வருஷம் இருக்கா நாங்கள் இதெல்லாமே அறுவடை பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பிரித்து கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அப்படி மாற்றி கொடுத்துட்டோன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிவிட்டு அந்த காடு ஃபுல்லாக சுற்றி காட்டுறீங்க. அவரும் அப்படி மாதிரி ஹாப்பியாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட ஹாப்பி வேறு ஒரு காரணத்துக்காக. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு கையிலேயே பிடிக்க முடியல. அச்சோ டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி எப்படா நம்ம வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்காரு. வள்ளி மேல் வெளி வச்சு காத்துட்டுருக்க மாதிரி வெளியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போது சாரா தான் வரா. அவளை பார்த்ததும் நீ எதுக்கு வர, ஒயினுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அது வந்து ஒயினோட அப்பா உங்களை கூப்பிட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. எதுக்கு அதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. சார் என்ன சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ காலேஜில் நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டு, இப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா, நீ தானே காலையில் என்கிட்ட இது எல்லாமே சொன்னேன், அப்போ எங்கே போச்சு உன்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற ஒரு இது அப்படின்னு கேட்குறாரு. அது என்னமோ சார் தான், சரி ஓகே அதுக்கு நான் நினைக்கிறேன் போங்க அப்படிங்கிறா. அவள் அதோட ஷை ஆகிட்டுருக்கா. ஸோ இப்போது உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை எதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் டேவை கூப்பிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட இதில் ஏதோ முறைப்படி செய்வாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இங்கே டேக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி, ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கிள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அவங்களும் வந்துட்டு அது வந்துப்பா சொல்கிறோம், நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி அவர் உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு
ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அதே வீடு கிடையாது, தனியாக ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போகணுங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லவும், பூஜை இருக்குது, ஸோ நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ யாரும் கூட போகக்கூடாது, 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால அப்படியே போகிறீங்க. உங்களுக்கே லைட்டாக மாதிரி ஷையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக போகிறீங்க. 1 கிலோமீட்டருக்கு மேலே மலை மேலே நடந்து போகணும். அங்கே வந்துட்டு ஒரு கூடாரம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சுன்னா வெட்டிங் நைட் வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு இது பூஜை பண்ணி பிளான் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபைனலாக வந்துட்டு மலை ஏற முடியாமல் ஏறி மனுஷன் களைச்சி போயிட்டான். என்னால் முடியல, சத்தியமாக முடியலடா. உங்கள் ஊர்லலாம் எதுவுமே சிம்பிளாக பண்ண மாட்டிங்களா? இப்படி தான் இவ்வளோ தூரத்துக்கு நடக்க வைப்பீங்களா? ஒரு பூஜை அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு நடக்க வைக்கிறீங்க. ஒரு வெட்டிங் நைட்டுக்கு நான் இவ்வளோ தூரம் நடக்கணுமா? நீ என்னடி இது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி அவர் கேட்க உங்களுக்கு சிரிப்பே வந்துச்சு. சார் அது வந்து எங்கள் கல்ச்சர் அப்படிங்கிறீங்க. அது சரி, ஏதோ பூஜைன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிங்க, அப்புறம் மூஞ்சில் தூக்கி ஏதோ முக்கு மேலேயே போட்டிங்க, ரத்தம் வந்ததான் மிச்சம். எதுவுமே சிம்பிளாலாம் இல்லை. இதுவே கடைசி முதலும் கடைசியும் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் இந்த ஊர் பக்கம் நான் வரவே மாட்டேன், வேணா நீ வந்துட்டு போய்க்கோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டே சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஃபைனலாக அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடுறீங்க. அங்கே போயிட்டு சரி ஓகே ஏதோ பூஜைலாம் சும்மா வந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறதுன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அங்கே ஒரு அம்மா நெத்தி நிறைய பெரிய பொட்டாக வச்சுட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி கொண்டை போட்டு மூஞ்சாலாம் ஏதோ சிகப்பாக பூசி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஒரு செகண்ட் வந்துட்டு அவர் இருக்குன்னு பயந்து கத்திருப்பார். கையில் வந்துட்டு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையே தூக்கி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அதை எடுத்து கையில் வைங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி டெரர் வாய்ஸில் பேசுது. அவருக்கு பயம் ஆகிடுது. உண்மை சொல்லு, வெட்டிங் நைட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை என்னை நரபலி கொடுக்க கூப்பிட்டு வந்தீங்களா? உண்மை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்ட்டு, சார் மன்னிச்சுக்கோங்க, உங்களை நரபலி கொடுக்க தான் என் ஊருக்காரங்க இத்தனையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலேஜில் நடந்தது ஞாபகம் இருக்குல்ல, அதனால் இப்போ நான் இங்கேயே உங்களை விட்டுட்டு போயிடுவேன், நான் அந்த ரூம்குள்ளே போயிடுவேன். ஸோ நீங்கள் இந்த அம்மாக்கிட்ட இருக்கணும், இங்கே உங்களை நரபலி கொடுத்துருவாங்க சார், மன்னிச்சிக்கோங்க, என்னால் என் கல்ச்சரை மீற முடியாது அப்படிங்கிறீங்க. அவருக்கு தூக்கி வாரி போடுது. அடி சண்டாளி, புருஷனை போயிட்டு நரபலி கொடுக்க கூட்டிகிட்டு வந்துட்டு கல்ச்சர் முக்கியங்கிறியா, எந்த ஊர் நியாயம் இது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த அம்மா வந்துட்டு கையில் ஏதோ திண்ணீர் வச்சுருக்கு பல எடுத்து சத்துன்னு அவர் மூஞ்சி மேலேயே அடித்து தலைக்கு நெத்திக்கெல்லாம் இட்டு விட்டு ஓகே நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஹோ ஹோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கத்திட்டு மந்திரம் சொல்லிட்டு போவாங்கள்ல. ஸோ அது மந்திரவாதி அம்மா. ஸோ ஒரு மாதிரி அஹான்னு கத்திட்டு போயிட்டுக்கு அது ஒவ்வொரு தடையும் அஹான்னு கத்துறப்ப இவர் ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி பாடி தான் அவ்வளோ ஷேக் ஆகுது. அந்த அம்மா போனதுக்கப்புறம் அம்மா நரபலி கொடுப்பாங்கன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறீங்க. ஸோ அவரும் கன்ஃபியூஷனோடய உள்ள பின்னாடியே வராரு. வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு செம்ம அழகாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம மூவிலலாம் பார்க்குறப்ப ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. பட்டு எங்கே வந்துட்டு நிறையா செடி கொடி இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த இலையிலே வந்துட்டு பூவெல்லாம் இருக்குல்ல. ஸோ பூவை பறித்து அவங்க அப்படி வைக்கல. ஸோ அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு பூச்செடியாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நல்லா பிளஸ்ஸிங்காக இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குது. நிறைய பூச்செடி மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீட்டாக வந்துட்டு பராமரித்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களோட லைஃப் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே டியர், ஹாப்பி என்டிங். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் கொஞ்சம் கஷ்டமான சீன்லாம் வந்துட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் இது லாஸ்ட் பார்ட்டு போனஸ் பார்ட் அப்படிங்கிறனால எந்த சீனும் எனக்கு அப்படி வைக்க தோணலை. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி எதுவும் நான் வைக்கலை. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி வேணுன்னா கூட எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு போடுவேன். ட்ரையெல்லாம் பண்ணல, கண்டிப்பாக போடுவேன். வேறு என்ன, அதுதான். ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு சஜஷன் ஆகும். இல்லை அப்படின்னா யாருக்குமே சஜஷன்லேயே போகாது லைக் பண்ணலன்னா. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். சொட்டடா பாபா தராங்க. அப்புறம் ஒரு விஷயம், எனக்கு இது வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ்.
சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட் தான் ஒரு லைனாக இருந்த, அதாவது ஒரு லைனோ இல்லை வந்துட்டு ஒரு பெரிய பேராகிராஃபோ, ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் ஒரு கமெண்ட்டுன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆயிடும். நான் காலையில் எழுந்ததுமே வந்துட்டு அந்த கமெண்ட்டு தான் தேடுவேன். ஸோ ஒரு கமெண்ட் பார்த்தனா கூட எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு லைக்ஸு அதை ஃபஸ்ட்டு நான் பார்க்க மாட்டேன், ஸோ வியூஸும் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் நான் அந்த கமெண்ட் மட்டும் தான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு வீடியோக்கு ஷார்ட்ஸுக்காகட்டும் இல்லை இந்த மாதிரி வீடியோக்காகட்டும் யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் என்னை வந்துட்டு ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் சீனியர் ராகவி டியர் அண்ட் ரேச்சல் டியர். நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஸோ ஆனாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட கமெண்ட் ஃபுல்லாகவே. அப்புறம் டியர் ரேச்சல் டியர், ஸோ நீங்கள் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நான் பேசுவேன் இங்கிலீஷு ஓரளவுக்கு, அது ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் பேசுவேன். பட் உங்களோட இங்கிலீஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே இனிமேல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கற்றுக்குறேன், ஓகேவா? ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே டியர் நீங்கள், ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். டடா, சலாங்க.